Students, matrices and determinants chapter 1.1 exercise third sum பார்க்க போகிறோம். If f of alpha which is equal to cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha, show that f of alpha the whole inverse equal to f of minus alpha. ரெண்டையும் LHSO RHSO கண்டுபிடிக்க போகிறோம். இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். Solution, the given f of alpha which is equal to first கொடுத்திருக்க given எழுதிக்கோங்க. LHS கண்டுபிடிச்சிட்டு RHS கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலாக வந்திருக்கா என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாமா? இப்போ A இன்வர்ஸ்னால் என்ன ஃபார்முலா எழுதுவோம்? 1 / determinant A adjoint A. ஆனால் அங்கே A இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது? f of alpha in the whole inverse. அப்போ 1 / determinant f of alpha adjoint f of alpha. ஓகேவா? நெக்ஸ்ட்டு determinant of f of alpha கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும்? நம்ம cos alpha வெளியில் எடுத்தால் என்ன இருக்கும்? 1 0 0 cos alpha minus 0 plus sin alpha 0 1 minus sin alpha 0. அப்போ cross multiply பண்ணலாமா? 1 into cos alpha minus 0. அடுத்து sin alpha, இதை cross பண்ணும்போது உங்களுக்கு sin alpha இருக்கும். இப்போ உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது cos square alpha, இது sin square alpha ஆயிரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? cos square alpha plus sin square alpha equal to 1 not equal to 0. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எடுத்து என்ன adjoint f of alpha கண்டுபிடிக்க போகிறோம். Now we have to find adjoint f of alpha. அப்போ அதேமாரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போது ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் ஹைட் பண்ணிக்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட் ரோவையும் காலத்தி பண்ணாலும் 1 0 0 காஸ் ஆல்ஃபா, அதுதான் இங்கே எழுதியிருப்போம். அடுத்து அதேமாதிரி 0 0 சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. இதே மாதிரி தான் செகண்ட் ஸ்டெப்பும் தேர்ட் ஸ்டெப்பும் நம்ம செய்ய போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா 0 இன்ட்டு 0 0. நெக்ஸ்ட்டு அதேமாரி இதை காஸ் ஆல்ஃபா மைனஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும். இங்கே 0 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா வந்துடும். அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப்பும் தேர்ட் ஸ்டெப்பும் நீங்கள் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0. அடுத்து இதை பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அடுத்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும். அடுத்து இந்த டேம் பண்ணும்போது 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா. இதை பண்ணும்போது 0 மைனஸ் 0 ஆயிரும். அப்போ இங்கே 0 ஆயிரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் ஆல்ஃபா கூட 1 மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0. த ஹோல் டிரான்ஸ்பர்ஸ் போட்டுட்டு நம்ம அடுத்த இதுலேருந்து இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பை adjoint f of alpha கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ணால் காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? டிரான்ஸ்போஸ் எழுதும்போது அப்படி இந்த ரோ காலமாக இருக்கிறது ரோவாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 cos alpha. f of alpha the whole inverse equal to, இப்போ நம்ம ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறோம். 1 / determinant f of alpha adjoint f of alpha. இப்போ இது கண்டுபிடிச்சிருக்கிறது வேல்யூ 1. adjoint f of alpha இந்த கண்டுபிடிச்சிருக்கிறத அப்படிங்க எழுதியிருக்கோம். cos alpha 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இப்போ உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 1 கூட இது பண்ணும்போது இதெல்லாம் அப்படியே இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அடுத்த ஸ்டெப்பில் f ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, அதாவது RHS கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒவ்வொரு இதுலேயும் மைனஸ் ஆல்ஃபா போடுறோம். காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 1 0. அடுத்து ப்ராக்கெட்டில் எல்லாத்துலேயும் மைனஸ் ஆல்ஃபாவாக போடுறோம். இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0. அடுத்து இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் சைன் ஆல்ஃபா. இது 0 காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா வந்துடும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது நம்மளுக்கு காஸ் ஆல்ஃபா ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறனால நம்ம காஸ் ஆஃப் ஆல்ஃபா காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா உங்களுக்கு காஸ் ஆல்ஃபாவாக கிடைக்குது. சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா உங்களுக்கு மைனஸ் சைன் ஆல்ஃபாவாக கிடைக்குது. அப்போ ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷன் படி உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடுச்சு. எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸும் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவும் ரெண்டையும் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடுச்சு. இந்த செகண்டும் உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால ஹென்ஸ்
ப்ரூவ்ட். இவ்வளோதான் இந்த சம். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது லாஸ்ட்டு எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வெர்ஸ்னால் என்ன பார்த்தோம், 1 டிட்டர்மினன்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா அட்ஜாயின் எஃப் ஆஃப் ஆல்ஃபா, அதை கண்டுபிடிச்சிக்கோங்க. அதேமாரி இந்த பக்கமும் கண்டுபிடிச்சி ரெண்டும் ஈக்குவலாக வருதான்னு பாருங்கள். இவ்வளோ தான் அந்த சம். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.